ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிட்டு உங்களை எல்லாரையுமே பார்த்து. அப்பப்போ சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் உங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஜெயஸ்ரதி அம்மாவுக்கு பதிலாக. ஒரு சில பிள்ளைகள், நிறையான்னு சொல்லக்கூடாது, ஒரு சில பிள்ளைகள் வந்து விலாகும் வந்து பெருசாக போட மாட்டேங்கிங்கம்மா, போடுங்க, உங்களுடைய பேச்சை வந்து கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய முதல் வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் கொஞ்சம் அப்படியே போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நான் ரொம்ப பிஸி, என்னன்னே தெரில, எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தானோ அதுக்கு மிச்சமாக வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டேன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு அருமையான கதையோடு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே இது ரிலேட்டடாக இருக்கும். சரியா, நீங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதாவது ஒரு காட்டில் வந்து ஒரு பெரிய பாம்பு, சரியா, பெரிய பாம்பு வந்து காட்டில் வந்து இருக்குது. பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த காட்டில் வந்து பாம்பும் வாழுது, அழகான வந்து வண்ணத்து பூச்சி, மின்மினி பூச்சி எல்லாமே வந்து அங்கே வந்து வசிக்குது. சின்ன மிருகங்கள், அது மிருகங்கள் கிடையாது, சின்ன விலங்கு உயிரினங்களும் வந்து வாழுது. சரியா? ஸோ அப்படி வந்து அந்த மின்மினி பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பெரிய அந்த பாம்பு, மலைப்பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பை சுற்றி அது முன்னாடி இங்கிட்டு போக அங்கிட்டு போக அப்படி போக கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கு. இந்த மலைப்பாம்புக்கு அதுக்கு ஈக்குவலான நிறைய உயிரினங்களை வந்து பார்த்தாலும் அதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இதை பார்க்கும்போது இது மேலே ஒரு கண்ணாவே இருந்துட்டு இருக்கு. இதுக்கு பக்கத்தில் அது வரும்போதெல்லாம் அந்த அந்த பாம்பனுடைய இதை வந்து இப்படி நீட்டி அதை வந்து கடிக்கிற மாதிரி போயிருக்கு. ஸோ வந்து இந்த மின்மினி பூச்சி என்ன பண்ணிச்சான், பக்கத்தில் போய் இருந்துட்டு, மலைப்பாம்பே நீ என்கிட்டே வாரியே, என்ன சாப்பிட்டா உனக்கு வந்து பசி அடங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைப்பாம்பு கிட்ட வந்து இந்த மின்மினி பூச்சி கேட்டுச்சான். அதுக்கு அந்த மலைப்பாம்பு வந்து மனசுக்குள்ள வெளியவே ஓப்பனாக சொல்லியிருக்கு, யானை பசிக்கு சோளப்பொரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானைக்கு வந்து பசி எடுக்கும்போது எவ்வளோ பெரிய பழத்தாறு எல்லாமே கொடுத்தாதான் அதனுடைய பசி அடங்கும். சின்ன ஒரு பொரி பாக்கெட்டை கொடுத்தா அதுக்கு அடங்குமா? அடங்காது. அப்போ அதை மாதிரி அது சொல்லிச்சான், என்னுடைய பசிக்கு வந்து நீ அது மாதிரி தான், யானை பசிக்கு சோளப்பொரி கொடுத்த மாதிரி தான் ஒன்றை நான் சாப்பிட்டாலாம் வந்து என்னுடைய பசி வந்து அடங்காது. ஆனாலும் எனக்கு வந்து உன்னை வந்து கொல்லணும், சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அப்படி அந்த பாம்பு வந்து சொல்லியிருக்கு. அப்போ அந்த மின்மினி பூச்சி ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோதான் பெரிய மலைப்பாம்பாக இருந்தாலும் வந்து என்னை விட நீ வந்து பளபளன்னு மின்னிக்கிட்டு நீ அங்கேயும் இங்கேயுமே போய்கிட்டே இருக்க, அது வந்து எனக்கு வந்து பிடிக்கலை. சரியா? அதேமாதிரி நிறைய பேர் விரும்புகிறதும் ஒன்றை தான் விரும்புகிறாங்க, என்னை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு அது வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நீ என் கண்ணு முன்னால் பளபளன்னு தெரிகிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டான். சரியா? இப்போ இந்த கதை வந்து இந்த மலைப்பாம்புக்கோ இல்லை இந்த மின்மினி பூச்சிக்கும் ஆனது அல்ல. சரியா? மலைப்பாம்பு அப்படின்னு சொல்றது நம்மளை சுற்றி இருக்கும் தீய சக்திகள், தீய கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்க்கக்கூடியவர்கள், நாம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். இந்த மின்மினி பூச்சி போல மின்னிக்கிட்டு அங்கே இங்கேயும் திரிவுறவங்க யாரு அப்படின்னா நம்ம. சரி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நாம் வந்து யாருக்கும் கெடுதல் செய்யாவிட்டாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் வந்து மனசுக்குள்ளே வெளியே எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் காட்டாமல் வெளியே வந்து இந்த மின்மினி பூச்சி போன அழகாக நம்ம வந்து பறந்து திரியிறது இந்த மலைப்பாம்புகள் போன்ற பல கண்களுக்கு வந்து நல்லா இப்படி திரியிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோன்றும். ஸோ அப்படி தோணும் பட்சத்தில் அங்கே வந்து நாம் என்ன செய்கின்றோம் அப்படின்னா, நாம் வந்து சைன் ஆகி அங்கே மேலே போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு வந்து நாம் ஆளாகாமல் அந்த இதை தொடர்ந்து நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கணும். சரியா? ஏன்னா விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து வாழவும் வைக்கும், தாழவும் வைக்கும் அப்படின்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம எடுத்துக்கின்ற மனநிலையை பொறுத்து இருக்கு. ஆனால் பட் வந்து நம்ம மனித இனம் தானே. இப்போ வந்து ஒருத்தரை வந்து நல்ல மேலே ஏற்றணும் அப்படின்னாலும் அந்த விமர்சனங்கள் தான், ஒருத்தரை கீழே தூக்கி போடணும்னாலும் விமர்சனங்கள் தான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே கரெக்டானதா அப்படின்னா அது கிடையாது. சரியா? அதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கிட்டோம், அவங்க சொல்கிறத வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம அதில் விழுந்தோம் அப்படின்னா அது நம்மளை அழிச்சிடும். ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து அந்த கேரளாவில் அந்த பஸ் இன்சிடெண்ட் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேலே வந்து கேஸ் பதியப்பட்டு இந்த மாதிரியான செயல்கள் வந்து செஞ்சு போலியாக வீடியோ எடுத்து அவருடைய உயிர் போகிற அளவுக்கு காரணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஜஸ்ட் கூட்டிகிட்டு போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இனிமேல் வந்து இவருக்கு தான் உயிர் போனது போயிருக்கு. ஆனால் இதில் வந்து
அந்த வீடியோவை பரப்பினவர்கள் அவங்க தான் போட்டதுனால தான் வந்துச்சு. அப்படிங்கும்போது அவர்களையும் விட இன்னும் நிறைய குற்றவாளிகள் யாரு அப்படின்னா, ஒரு வீடியோவுக்கும் வீணா வெட்டியா உட்கார்ந்துருந்துட்டு நம்ம வந்து நியாய தர்மங்கள் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல போடுறோம் இல்லையா. ஏன்னா ஒரு நாளில் ஃபஸ்ட்டு வந்து வெளியிடும் போது அந்த வீடியோ பல மில்லியன் பல லட்சக்கணக்கான வியூஸையும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ்களையும் வந்து கொடுத்தது யாரு? நாம தான். ஏன் அன்னைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது வந்து அந்த மனுஷன் வந்து நல்லா தான் இருக்காரு, இந்த லேடி தான் வந்து தவறாக போடுறாங்களா அப்படின்ட்டு உங்களுடைய பார்வைக்கு அன்னைக்கு படலையா? அவங்களே அந்த வீடியோ எத்தனையோ பேர்கள் வந்து வீடியோ போடுறாங்க, எல்லா வீடியோவுமே ரீச் ஆகுதா? அதை ரீச் ஆக வைக்கிறது யாரு? நீங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து ஒரு தவறான நோக்கத்தில் பதியப்பட்டிருக்கிற வீடியோன்னு எவ்வளவோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து தெரியல. நீங்க வாரி கமெண்ட்ஸை போடுறீங்க. எல்லாராலையும், அதான் நான் இப்போ சொன்னேன், எல்லாராலையும் அந்த விமர்சனங்களை அந்த இடத்துல வந்து பார்த்து கொண்டு இருப்பதற்கு முடியாது. புரியுதா? ஸோ ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒரு மாதிரி கடந்து போகக்கூடியதாக இருக்கும். சரியா? எல்லாருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஒருத்தங்க அந்த இதுல இருந்து அடுத்த சொல்லுவாங்கல்ல, வீழ்வது வந்து பிரச்சனை கிடையாது, அப்படியே வீழ்ந்து அதிலே கிடக்காம எழுவது தான் பிரச்சனை. எழுந்து வரணும், அதுதான் வந்து. ஸோ நம்ம எல்லாருமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மெயினாக என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங், அதாவது பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற முறையை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தற்கொலை மட்டும் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வளரக்கூடிய குழந்தைகளாக வளர்க்காம, இதுதானே மெயினா எல்லாத்தையும் விட மெயினான ஒன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய உயிர் தான். நம்மளை உயிரை விட இந்த உலகத்துல எதுவுமே ஒசந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னா எல்லாருமே வரணும். எவ்வளோ இன்னைக்கு கூட ஒரு இன்சிடென்ட் பார்த்த நண்பர்களே, செய்தியில பார்க்கும்போது ஒரு கணவர், அவர் வந்து டிஎன்இபியில் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறாராம். அதுக்கப்புறம் அந்த மனைவி வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. ஒரு 10 வயசில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த மனைவிக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர், சரியா, மார்பக புற்றுநோய் வந்து ரத்தத்தில் வந்து அவங்களுக்கு அதிக அளவில் இருந்திருக்கு. அவங்க இப்போ ஒரு 2 வருஷம் அதில் பாதிக்கப்பட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை போல. ஸோ ஒரு உண்மையான அன்புள்ள ஒரு கணவராக அந்த மனைவி படுகின்ற வேதனை வலி வந்து அவருக்கு பார்க்குறதுக்கு வந்து முடியலை. அவங்க படுற வேதனைகள்லாம் பார்க்க முடியலை. ட்ரீட்மெண்ட்லையும் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு காலையில் அந்த வீடியோ பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கும்போது, நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை 3 பேருமே வந்து நாங்கள் வந்து தற்கொலை வந்து செய்ய போகிறோம், சரியா. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தேவையான அடக்க செலவுகளுக்கு நான் 50,000 ரூபாய் எங்களுடைய ஆலயத்தில் சர்ச்சில் வந்து நான் வந்து ஏற்கனவே முன்பதிவு வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் மனைவிக்கு வரக்கூடிய பணங்கள், அதுக்கப்புறம் நானும் ஒரு அரசு அதிகாரிங்கிறனால எனக்கு வரக்கூடிய பணங்கள்லாம் வந்து நிறையா அனாதை இல்லங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு வந்து போட்டும் அப்படின்ன மாதிரி அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு பதிவிட்டிருக்காரு. இதையும் வந்து பார்க்கும்போது எப்படி சொன்னிச்சுன்னா, சரி குணப்படுத்த முடியல அப்படிங்காங்க. இப்போ வந்து அவங்க 2 பேரும் இருந்திருந்தா பரவாயில்ல, 2 கணவன் மனைவி மட்டும்தான் இருக்காங்க. கணவனுக்கு வந்து ஆதாரமே வந்து மனைவி தான். ஸோ அந்த ஆதாரம் போகும்போது அவருக்கு வந்து அந்த சூழ்நிலை, அந்த முடிவை வந்து அவர் எடுத்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை வந்து அவர்களுக்கு இருக்கு. இவருக்கு வந்து நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவுக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அதே மாதிரி இறப்பு அப்படிங்கிறதுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதை வந்து எல்லாருமே, எல்லார் வீட்லையும் எல்லா இழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக எல்லாரும் நாம வந்து கூட போகல. இப்போ அவர் செஞ்சது வந்து அந்த குழந்தையை, உங்களுக்கு இவ்வளோ காசு இருக்கிறனால அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஒன்று வந்து வளர்த்துருக்கலாம். அவர் இருந்து தாயா இருந்து, ஏன்னா எத்தனையோ வீட்டில் மனைவிமார்கள் இறந்து போய் தந்தை வந்து தாயாக இருந்து நிறைய குழந்தைங்களை வந்து கஷ்டப்பட்டு கூட வளர்த்தே மேல்நிலைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவருக்கு கடவுள் நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருந்தும் அந்த குழந்தையினுடைய உயிரை வந்து எடுப்பதற்குரிய உரிமை இவருக்கு வந்து கடவுள் வந்து வழங்கலை. நோயில் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து இவங்க கொலை செய்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் கரெக்டானு சொல்லுங்கள், சரியா. ஸோ வந்து இவர் இதுலையுமே என்ன நினைக்கிறாரு, நோய் வந்து இன்னைக்கு வந்து நம்ம முன்னால் போனால் நாளைக்கு நம்ம நேற்று நீ, இன்று நான், நாளை யாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நம்ம அந்த இதை வந்து கடந்து தான் போக போகிறோம். இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கட்டங்களில் எல்லாருமே எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து தாண்டி தான் வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தற்கொலை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலுமே வந்து தீர்வு ஆகாது, சரியா.
ஸோ அதனால் அந்த கேரளா பஸ் இன்சிடெண்ட்லையும் நீங்கள் பதிந்த அந்த தவறான கருத்துக்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு மக்கள்கிட்ட. அந்த வீடியோ ரீச் ஆக வச்சுச்சு. அந்த மனுஷன் அதை பார்த்து நம்மளை இவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி தாங்க முடியாமல் அவர் வந்து இது பண்ணிட்டு, அப்போ பார்க்க போனால் இந்த தவறான பதிவு பதிஞ்ச நீங்களுமே வந்து ஒரு குற்றவாளிகள் தான். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தரையுமே வந்து தண்டிக்க முடியாது. ஆனால் அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நம்மளும் இதில் வந்து இது பண்ணியிருக்கோமா, கமெண்ட் போட்டிருப்பீங்களா, யோசிச்சு பார்க்கணும் நம்மளும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்க்கிங்களா ஒரு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதாவது சொல்லலாம். அடுத்தவருடைய உள்ள மனசை வந்து பாதிக்கக்கூடிய ரொம்ப அவங்கள வந்து வெக்ஸாக்கக்கூடிய அளவுக்கான பதிவுகளையோ அல்லது கமெண்ட்ஸ்களையோ வந்து நீங்கள் வந்து போடுறதை தவிர்த்தால் மட்டுமே தான் எல்லாத்துலேயுமே வந்து மாற்றம் என்பது வந்து நிச்சயமாக வரும். நம்ம இது கேமாக இருந்தாலுமே அது ஒரு வேடிக்கை மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுலேயுமே வந்து எல்லாரும் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்ததுக்கு 6 வாரமாக அப்படி கொண்டாடினீங்க, வெடிவிலாம் வெடிச்சு எல்லாருமே பார்த்தோம். அதே இது ஒரு 2 நாளில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த உண்மை வந்து மெதுவாக தான் வரும். இதுக்கு தான் வந்து கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நிறைய வழக்குகள், சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை கொண்டு போகிறாங்க. ஸோ அதில் நடக்கிற எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொல்ல வரலை. ஏன்னா வந்து நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, கோர்ட்டுக்கு தேவை வந்து சிலர் சாட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து புனையப்பட்ட சாட்சிகளோ என்ன சாட்சிகளோ அங்கே வந்து அதன் மூலியமாக வந்து பல கேஸ்கள்லேருந்து பல பேர் வந்து விடுதலை அடைந்து என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஸோ அதுக்கு நான் வரல. இருந்தாலும் அந்த ஒரு வரமுறைப்படி தான் வந்து நம்ம நாட்டில் இப்படி வந்து நடந்துட்டுருக்கு. ஏன்னா சில பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவோ இதுக்கு ஆளாக்குறாங்க. ஒவ்வொரு வெளிநாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றுக்கும் மரண தண்டனை பதிலாக இருக்கிறது. ஆனால் இன்று வரை நம்ம நாட்டில் வந்து அதுக்கான சரியான தீர்வுங்கிறதே வந்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய இது போய்கிட்டு இருக்கு. நீங்களும் வந்து என்ன செய்வீங்க, ஒரு வாரம் பேசுனீங்களா, பஸ்ஸு கதையை வந்து ஒரு 4 நாள் டடான்னு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஷேர் பண்ணீங்க. அடுத்தது அந்த பிக் பாஸ் நியூஸ் அது இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த ட்ரெண்டு இப்படி வந்து நாம் வந்து நீங்கள் வந்து வீடியோக்களையும் வெறும் வீடியோக்களை வந்து ஷேர் செய்பவர்களாக மட்டும்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் போடுற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யாருடைய வாழ்க்கையாவது மாற்றுற மாதிரியோ இல்லை இது பண்ணுற மாதிரியோ இருக்கா? கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில நல்லவர்களும் வந்து இருக்கலாம். ஸோ கூடுமான வரையில் இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மற்றவர்களுக்காக நாம் நம்மை வருத்தியோ நம்மை மாய்த்து கொண்டோ இவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டும் பேசுந்த வை, இப்படி பண்ணால அதனால தான் அவன் வந்து செத்துட்டான், இப்படி பண்ணால அதான் வந்து இப்படி பண்ணிட்டா, இப்படி தான் சொல்லும். யாரும் வந்து நம்மளுக்கு கண்ணகி பட்டமோ இல்லை நம்மளுக்கு உத்தமர் சிலையோ வச்சு நம்மளுக்கு வந்து ராஜாங்க கிரீடமோ கொடுத்து யாருமே வந்து வைக்க போகிறது இல்லை. அதுதான் வந்து ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மரணத்தை தவிர அடுத்தவனுக்கு அவனுக்கு வந்துட்டே எனக்கு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனிதன் கேட்காத ஒன்று அப்படின்னா மரணம் மட்டும்தான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாத கூடிய விஷயம். மற்ற எல்லா விஷயமுமே வந்து யாராக இருந்தாலும் வந்து பொறாமைப்படக்கூடிய சமுதாயமாகத்தான் இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நிலை எல்லாமே மாற வேண்டும். மாற்றம் என்பது அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்காமல் நாம நம்மகிட்ட இருந்து மட்டுமே வந்து எதிர்பார்ப்போம். சரியா? நம்ம வந்து கூட போய் இருந்து வச்சு வாங்கி இது பண்ண முடியாட்டாலும் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நிறைய இது நடக்குது, வைக்குது, வாங்குது, சில கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், எதுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடாது, எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி போடுறதெல்லாம் நம்ம நீக்கிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போவோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து தற்கொலை வந்து தீர்வு ஆகாது. ஓகேவா?